அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது என்ற ஔவையாருடைய கூற்றுக்கு இணங்க உயிரினங்களில் சிறந்த மானிடப் பிறவிக்கு மருத்துவம் செய்து உயிர்களை பாதுகாத்து வருகின்ற மகத்தான பணியை தன்னுடைய வாழ்க்கைப் பணியாக ஏற்று மனித இனம் வாழ்வதற்கு ஆன்மீகம்தான் உருமுறையாக இருக்கிறது என்ற கூற்றுக்கு இணங்க ஆன்மீகத்தை மக்களிடையே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவரும் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்ற அடிப்படை கருத்தை மக்களிடையே பரப்பிக் கொண்டிருப்பவருமாகிய நம்முடைய ஸ்ரீலஸ்ரீ கோவிந்தானந்தா சுவாமி அவர்கள் இங்கே வருகை தந்து இன்று சிறப்புமிக்க கிரீஸ் கிளப்புடைய 10ஆம் ஆண்டு விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாதவ சமுதாயத்தினுடைய வழிகாட்டி மட்டுமல்ல, நமக்கெல்லாம் அடையாளம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் சமுதாய உணர்வோடு நம்மை வளர்த்து ஆளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கால் பாதங்களில் தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடர்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்ற அந்த பாரதிதாசன் கூற்றுக்கு இணங்க தமிழ் வாழ வேண்டும், தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும், தமிழ் சமுதாயத்தை சார்ந்த எங்கள் சமுதாயமும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னர் காரைக்குடி திருநகருக்கு வருகை தந்து இந்த காரைக்குடி பகுதியில் பின்தங்கியுள்ள இந்த யாதவ சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கின்ற பணியினை தன்னுடைய வாழ்க்கைப் பணியாக ஏற்று கிரீஸ் கிளப் போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கு ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் தமிழ்நாடு அரசினுடைய தமிழாய்ந்த அந்த தமிழாசிரியர் குழுவினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்று தமிழகம் எங்கும் யாதவ இனத்தினுடைய பெருமை நிலைநாட்டிய மாபெரும் மனிதர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாநில நல்லாசிரியர், இந்த கிரீஸ் கிளப்பினுடைய தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர் பேராசிரியர் தனுஷ்கோடி ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற செயல் வீரர், இன்று காலையில் ஒரு மாநாடு அரசியல்வாதிகள் கூட நடத்த முடியாத அளவிற்கு அன்பால் பண்பால் தன்னுடைய இன ஒற்றுமையால் இன பண்பால் அவர்கள் ஒருங்கிணைத்து அழைத்து வந்த இந்த பெருங்கூட்டம் மாநாட்டை போன்றிருந்தது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வமும் செல்வாக்கும் பெற்று சிறப்பாக இந்த சமுதாயத்தை தலைநிமிரச் செய்து கொண்டிருக்கிற மகத்தான பணியை அன்பிற்குரிய சகோதரர் கணேசன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கிரீஸ் கிளப்பினுடைய செயலாளர் பொறுப்பேற்று இந்த சமுதாயத்திற்கு தன்னால் இயன்ற உதவிகளை ஒரு மனிதன் தான் வளர்ந்து விட்ட பிறகு தான் ஏறி வந்த ஏணி எது என்று எண்ணி பார்க்காமல் அவர்கள் தன்னலமே கருதி வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் தான் ஏறி வந்த ஏணியாகி இந்த சமுதாயத்தை நாம் தொலைநோக்கு பார்வை பார்க்க வேண்டாம், கடைக்கன் பார்வையினை பார்த்து அவர்களுடைய காலமெல்லாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கிரீஸ் கிளப்பை அவர் ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனப்பான்மை கொண்ட செயலாளர் அருமை சகோதரர் கணேசன் அவர்கள் இதனுடைய செயலாளர் பொறுப்பேற்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனன் அவர்களை இங்கே சிறப்புரை நல்கிய பேராசிரியர் பெருமகனாரவும் பொறியாளர் அவர்கள் கூறினார்கள். அவர் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், அதுவும் சமுதாயத்திற்கு சிறப்பாக அது பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எப்பொழுதுமே செய்கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர். அவர் சிறப்புமிக்க ஆண்டு அறிக்கையை இங்கே வாசித்து அருளியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பசுமை கட்டட நிபுணர், பாரம்பரிய கட்டிட பாதுகாப்பாளர், தொழில்நுட்ப முனைப்பாளர் என்ற சிறப்புகளோடு தமிழகத்தில் யாதவ சமுதாயத்தை தலைமைச் செயலகத்திலேயே நிலைநாட்டி நமக்கெல்லாம் சிறப்பு செய்தவர்தான் இங்கே வருகை தந்து சிறப்பு விருந்தினராக முனைவர் ஆயிரத்தரசு ராசசேகர் அவர்கள் வருகை தந்து சிறப்புரை நல்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே இந்த சமுதாயம் வளர்வதற்கு
நான் உங்கள் மத்தியில் 3 பேரை குறிப்பிட்டு பேச வேண்டியது என்னுடைய கடமையாகும். இந்த பகுதியில் முதல் தோற்றுவித்தவர் சமுதாய தொண்டு என்பது நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய சுவாமிகள் பிள்ளையார்பட்டி சாமிகளைத்தான் சாரும். அவரும் அதற்கு அடுத்தாற்போல் இங்கே வருகை தந்து இந்த பகுதியில் குடும்ப விழா என்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு விழாவை இங்கே ஏற்பாடு செய்து அனைத்து யாதவ மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமை மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நம்முடைய தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய இணை பொதுச் செயலர் அன்பு சகோதரர் தனுஷ்கோடி அவர்களையும் சார். அதுபோல ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளாக இவனின்றி அணுவும் பிசகாது என்ற நிலையில் இவர் இல்லாமல் எந்த நிலைகளும் எந்த செயல்பாடுகளும் நடைபெறாது என்ற அடிப்படையில் தொய்வில்லாமல் 5 ஆண்டுகளாக இந்த பதினுடைய அனைத்து யாதவ பெருமக்களையும் ஒன்று சேர்த்து பல்வேறு யாதவ நிகழ்ச்சிகளுக்கு நிதி உதவி வழங்கி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியாக வெளி சமுதாயம் தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை தன்னுடைய சொந்த செலவுகளை நடாத்திக் கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய பூந்தொழில் ஒருவராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாண்டியன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர். அப்படி சிறப்பு மிக்க இந்த மூவரும் தான் இந்த சமுதாயத்தை நடத்தி வழிநடத்தி சிறப்புமிக்க ஒரு சமுதாயமாக ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த சமுதாயம் சிறப்படைய வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு உங்களின் சார்பான நெஞ்சார்ந்த ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிரீஸ் கிளப் அதனுடைய செயல்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் அனைத்தையுமே அதனுடைய செயலாளர் விரிவாக இங்கு எடுத்துரைத்தார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கமானது இந்த சமுதாயத்தினுடைய வேராக இருந்து கலங்கரை விளக்கமாக இருந்து அற்றைய பாத்திரமாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் என்பதை எடுத்துக் கூறி இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ஈனமான நம்முடைய தாசில்தார் கதிரேசன் அவர்களுக்கும், தாசில்தார் அன்பிற்குரிய சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், செல்லத்துறை அவர்களுக்கும், கடற்கரை அவர்களுக்கும், பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், சகோதரர் மாலிசாமி அவர்களுக்கும், ஜெய்சங்கர் அவர்களுக்கும், செந்தில்குமார் கோவில்கண்ணும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்வதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வருகை வந்து தனித்திறன் போட்டியிலே பரிசு விருது பெற இருக்கக்கூடிய நந்தா அவர்களுக்கும் 10, 12ஆம் வகுப்புகளில் 450க்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்று சிறப்படைந்துள்ள மாணவ மாணவியர்களுக்கும் பணி உயர்வின் காரணமாக பாராட்டு பெற இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்குமார் கண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு பகைசால் விருது பெறுவோர் அறிமுகம் செய்கின்ற மகத்தான பணி. ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெருமை பெற வேண்டும். இந்த மனித பிறவினுடைய மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்பது அவன் பெருமை பெற்றவனாக வாழ வேண்டும் என்பதுதான். பிறப்பு என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த பிறப்பின் அடிப்படையில் அவன் அடைகின்ற பெருமைகள் தான் மிகவும் சாலச் சிறந்ததாக தத்துவ ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பயன்படுகிறது, மக்கள் போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமையாகும். இங்கே பகைசால் விருது பெறுகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அந்த நாள் வரும் இந்த சமுதாயத்தினுடைய நாம் ஆதி காலத்தில் ஆகாத்து ஓம்பி ஆப்பை நடிக்கும் கோவலர் வாழ்க்கை குடும்பாடில்லை என்ற சிலப்பதிகார வரிகளை எல்லாம் விட இவர்கள்தான் வாழும் தெய்வங்கள் என்று சொல்ல வேண்டும், வாழும் இலக்கியங்கள் என்று சொல்ல வேண்டும், வாழும் புராணங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நால்வருடைய தொழில் அந்த சிறப்புகள் மக்களுக்கு
சேருகின்ற பொழுது, சேர்ந்து அடைகின்ற பொழுது நிச்சயமாக இவர்கள் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நிச்சயமாக பொதுமக்கள் இடத்தில் அந்த வினவல் இருக்கும். அப்படி அவர்கள் வினவுகின்ற பொழுது இவர்கள் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த சமுதாயம் பெருமை அடைகிறது. சிலப்பதிகாரத்தில் அடையாத பெருமையை, நாம் திருமூலரிடம் கிடைக்காத சிறப்பை இவர்கள் நால்வரின் மூலமாக நாம் பெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதையும் கூறி, இவர்களை அறிமுகப்படுத்துவதில் உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாளிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். என்னால் அந்த பெருமைகளை நிலைநாட்டக்கூடிய என்னுடைய வாழ்நாளிலே என்னால் அந்த பெருமைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வர முடியாத நிலையில் இருந்தாலும் கூட பெருமைக்குரியவைகளை பாராட்டுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். என்னுடைய பிறவிப்பை நான் நிச்சயமாக அடைந்ததாகவும் கருதுகின்றேன். அந்த வகையில் இங்கே முதலாவதாக நான் பெருமைப்படுத்துவது, பாராட்டுவது அன்பிற்குரிய சகோதரி பாண்டிமாதேவி அவர்கள். அவர்கள் பேராசிரியர், உயிரி தொழில்நுட்பவியல் துறை, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தாத்தா அவர்கள் முதல் விடுதலை போராட்டத்தினுடைய வீரர் என்று நாம் வீரர் அழகுக்கு சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல அந்த வரிசையிலே இவரும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகவும் சிறப்புமிக்க ஒரு தியாகி என்று பெயர் பெற்றவர். ஐயாவுடைய பெயர் எஸ். கோபாலகிருஷ்ணன் யாதவ் என்று சிறப்பாக பேசப்படுகிறது. வரலாற்று புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டு பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் தான் இங்கே பெருமைக்குரியவராக இங்கே வருகிறது, சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் முதலிலே எடுத்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல மதுரை மாநகரம் என்பது முடுக்கு சந்துகளாக இருந்ததை விரிவுபடுத்தி நகரமைப்பு விதிகளின்படி அந்த தெருக்கள் அமைய வேண்டும், வீடுகள் அமைய வேண்டும் என்ற டவுன் பிளானிங் என்று சொல்லக்கூடிய அந்த நகரமைப்பு அதிகாரியாக அன்பிற்குரிய சகோதரர் காசி அவர்கள், நம்முடைய பாண்டியமாதேவியுடைய தந்தையார் அவர்கள் நகரமைப்பு அதிகாரியாக பொறுப்பேற்ற பிறகு சிறப்புமிக்க மதுரை மாநகரம் என்று சிறப்பு பெற்றதாக மதுரை வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் மீண்டும் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவர்களை பொறுத்தவரை 1995 உயிர் வேதியியல் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்று பின்னர் 2001 உயிரியல் வேதியியல் பிரிவில் டாக்டர் பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் கூடுதலான சிறப்பான மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவியாக வெளிவந்து வருகின்ற பெருமைக்குரியவர் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாண்டிமாதேவி அவர்கள். அதுபோல 2002 ஸ்பெயின் நாட்டின் முனைவர் பட்டத்திற்கு மேலான உயர் கல்வியை பெற்று இன்று அதன் வாயிலாக பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டு உலக அளவில் நம்முடைய பாண்டியமாதேவியுடைய பெயர் நிலைத்து நிற்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்பது என்னுடைய கடமையினாகும். மனிதனுக்கு மறதி என்பது பிறப்பால் உடன் வந்த ஒரு நோய் என்று சொல்ல வேண்டும். அந்த மறதிக்கு மருந்து கண்டறிந்த மாமேதைதான் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பாண்டிமாதேவி அவர்கள். அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்தலில் இயற்கை விளைபொருள்களின் பங்கு என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை வழங்கி உலக அரங்கில் இடம் பிடித்தவர்தான் இங்கே வருகிறது. இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு உங்களுடைய கரவோசையை கொடுத்து அவர்களை ஆர்வப்படுத்துமாறு நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இவரது ஆராய்ச்சி திறனுக்காக இந்திய அரசு 1,25,00,000 செலவு செய்து ஆராய்ச்சியை நிலைநிறுத்தி இருக்கிறது, சிறப்பு செய்திருக்கிறது, பல மாணாக்கர்களுக்கு பயன் கிடைக்கின்ற அளவிற்கு செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்திய அரசிடம் செல்வாக்கு மிக்கவர் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த மேடையிலே கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இவரது ஆராய்ச்சி மாணவர்களாக 13 பேர் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் இந்த டாக்டர் பட்ட PhD என்று சொல்லக்கூடிய அந்த முனைவர் பட்டத்தை பெற்று இன்று தமிழக அளவிலே அவர்கள் ஆராய்ச்சி மாணவர் என்ற நிலைமாறி
டாக்டர் பட்டம் பெற்ற அவர்கள் மருத்துவத்துறையில் மற்றும் விஞ்ஞான முறைகளிலும் பல்வேறு சாதனைகளை செய்து தமிழக மக்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமையும் அவர்களுக்கு உரியது என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் செல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு அரசினுடைய இளம்பெண் விஞ்ஞானி என்ற சிறப்பு விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வணங்குகிறேன். அதற்கடுத்து இந்திய அரசும் இவருக்கு சிறந்த பெண் விஞ்ஞானி என்ற விருது வழங்கி வாழ்த்தியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பெருமைகளை பெற்றவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த சமுதாயம் உண்மையிலேயே சிறப்புமிக்க ஒரு சமுதாயம். நாம் பழங்காலங்களிலே பேசுவதை விட நிகழ்காலத்திலே உள்ள இவர்களை எல்லாம் பேச வேண்டும், மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டும், இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அதாவது தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியை ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்பவர் கண்டறிந்தார். அவருக்கு கிடைத்த பெருமைகளைப் போல இவரும் இதே துறையை சார்ந்திருக்கிறார்கள். இவரும் அவரைப் போல பெருமை பெற்று இந்த சமுதாயத்தினுடைய நிலைவுகளாக விளங்குவார் என்று கூறி வாழ்த்தி வளர்ந்த வாழ்க என்று கூறி இவருடைய சிறப்புகளை கூறி அடுத்தவருடைய சிறப்புக்கு செல்கிறேன். அதற்கடுத்து இந்த தகைசால் விருது பெறுவோரில் 2வது இடத்தை பெற்றிருப்பவர்கள் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டாக்டர் ஆர் விவேகானந்தன் MBBS DCH குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். அவர்கள் தஞ்சாவூரில் பொது மருத்துவத்தை பயின்று பிறகு கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் நல படிப்பையும் முடித்து சிறப்பாக 25 ஆண்டுகளாக மருத்துவத்தில் தன்னிகர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவராக காரைக்குடி பகுதியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு மருத்துவம் செய்வது என்பது மிகவும் எளிதான ஒரு செயல்பாடாகும். ஏனெனில் அவர்களிடம் அவருடைய நோய் அறிந்து நோய்க்கு தகுந்த மருந்தை வழங்க முடியும். ஆனால் இவரோ குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். இவரிடம் குழந்தைகளை கொண்டு செல்லுகின்ற பொழுது அதனுடைய அறிகுறிகள் அதனுடைய செயல்பாடுகளை அறிந்து அதற்கு மருந்து வழங்கி அவர்களை உயிர்கள் காத்து அவர்களை வளரச் செய்கிறார் என்றால் உண்மையிலேயே இறைவனுக்கு மேலாக இவரை நாம் மதிக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அளவிற்கு குழந்தைகள் நல மருத்துவத்தில் சிறப்பாக செயலாற்றி தன்னிகர் இல்லாத ஒரு புகழ் பெற்று காரைக்குடி நகரில் நம்முடைய இனமான உணர்வுகளை இனமான ஒரு இனத்தை வெளிப்படுத்தி பெருமைக்குரிய இனமாக மாற்றி தந்து கொண்டிருக்கின்ற மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மருத்துவர் என்று நான் இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டும். இதற்கு மேலாக அவரை பற்றிய ஒரு பொது கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். எனக்கு ஏறத்தாழ அவரை நான் மருமகன் என்றுதான் அழைப்பேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய திருமணத்திலிருந்து அவருடைய தொடர்புகள் உண்டு. அவரிடம் நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நோயாளியை இங்கே அனுப்புகிறேன், அவர் வாழ்க்கை வசதியற்றவர் என்று சொன்னார். மாமா, அவர்களுக்கு இலவசமாகவே நான் செய்து அனுப்புகிறேன் என்று இலவச பணியை நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்னலம் கருதாத மருத்துவத்தை தன்னுடைய தாயாக தந்தையாக மகனாக நினைத்து அந்த மருத்துவத்தை மக்களுக்கு சிறப்படைய செய்கின்ற மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் கொரோனா காலம் என்றால் மருத்துவர்கள் வீடுகள் பூட்டப்பட்டு அவர்கள் உதகை மண்டலத்துக்கும் நீலகிரிக்கு சென்றுவிடக்கூடிய அந்த அவலநிலை இருந்தது. ஆனால் அன்பிற்குரிய நம் இனமான உணர்வு மிக்க கடமையை செய்ய வேண்டும், உரிமையை பெற வேண்டும் என்ற சித்தாந்தத்தை கொண்ட நம்முடைய மாப்பிள்ளை ஆர் விவேகானந்தன் அவர்கள் எங்கும் செல்லவில்லை. காரைக்குடியிலே தங்கி கொரோனா மருத்துவத்தை பார்த்து பல மக்களை அந்த நோயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். அதற்காகவே அவருக்கு மகத்தான மருத்துவர் என்ற தமிழ்நாடு அரசு அவருடைய பணிக்கு பாராட்டி விருது வழங்கி இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தொடரில் நான்
உங்களும் வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் என்று உள்ளது. நம்முடைய காரைக்குடி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அடைந்தவர்கள் என்று பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரிய மாப்பிள்ளை ஆர் விவேகானந்தன் அவர்களுடைய பணியில் அவரிடம் வந்து தொடர்பு கொண்டு நோய் நீக்கி சென்ற அந்த பயனாளிகள் எண்ணிக்கை கூட இருப்பதை வைத்து அதற்கும் அவருக்கு தமிழ்நாடு அரசு விருது வழங்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் எடுத்துச் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோல தன்னுடைய மருத்துவத்தை பிற நேரங்களிலும் மருத்துவ மணி நேரம் போக மீதி நேரத்தில் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக சுனந்தா மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனையை நிறுவி சிறப்புமிக்க குழந்தை வைத்தியத்தையும் பிற மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் சாதி மதங்களை தாண்டி நிலைப்புகளின் இலக்கணமாக காரைக்குடியில் யாதவர் இனத்தினுடைய பெருமை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞரை விளக்கம். அவர் வாழ்க வளர்க, அவரை போற்றுவோம் பாராட்டுவோம் என்று கூறி அடுத்த நிகழ்வுக்கு செல்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில் மின்சாரம் என்பது இரண்டரை கலந்து சிறப்பு மிக்க ஒன்று, தன்னுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மின்சார வாரியத்தில் அன்பிற்குரிய சகோதரி லதாதேவி அவர்கள் செயற்பொறியாளராக பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார்கள். 1992 அவர்கள் இந்த பொறியியல் துறையிலே பட்டம் பெற்று தனியார்களின் பேராசிரியராகவும் பணிபுரிந்து பிறகு 2015 இருந்து இன்றைய வரைக்கும் அரசு பணியில் அவர்கள் பணி செய்து சிறப்புமிக்க பொறியாளராக பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை 321 மின்மாற்றி என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்பார்மரை அமைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே டிரான்ஸ்பார்மர் அமைப்பு என்பது ஏறத்தாழ ஒரு செயற்பொறியாளர் அவருடைய பணிக்காலத்தில் 5-6 கூட செய்திருக்க மாட்டார்களாம். ஆனால் இவர் 321 செய்து மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார். அப்படி சாதனை செய்த யார் என்று பொதுமக்கள் வினவுகின்ற பொழுது இவர்கள் எதுகுலத்தைச் சேர்ந்த யாதவ பெண் என்ற பெருமையை பெற்று நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கீர்த்தி வாய்ந்த ஒரு புகழை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உங்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோக எனக்கு தெரிந்து பல மின் பொறியாளர்கள் உயர் பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு சப் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணை மின் நிலையத்தை கூட ஏற்படுத்தவில்லை. ஆனால் இவர்களுடைய பதவி காலத்தில், இந்த யாதவ பெண்களுடைய பதவி காலத்தில் அவர்கள் சிறப்புமிக்க 2 துணை மின் நிலையங்களை இந்த காரைக்குடி வட்டாரத்திலே அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நாம் அரசு பணியில் இருந்தால் அரசுக்கு செய்ய வேண்டிய, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆற்றியிருக்க தொண்டு ஏராளம். அவர்களுக்கு கீழே பணியாற்றுகின்றவர்களுக்கெல்லாம் அந்த இழப்பீடு என்று மின்சார வாரியத்தில் திடீரென்று ஏற்படும். அப்படிப்பட்ட இழப்பீட்டாளர்களுக்கெல்லாம் அவர் முனைப்பாக இருந்து செயலாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பண லாபங்களை எல்லாம் பெற்றுத் தந்ததாக காரைக்குடி மின்சார வாரியம் வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க வளர்க என்று கிரீஸ்டேப்பின் சார்பாக அவர்களை வாழ்த்து, நீங்களும் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்கின்றேன். அடுத்து நான் கார்த்தி பிஇ செயலர் ராகவேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காரைக்குடி. இவர்கள் கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற அந்த வள்ளுவனின் வாய்மொழிக்கு இணங்க அறிவில்லாத கல்வி செல்வம்
இவருடைய குடும்ப பாங்காகும். இவருடைய தந்தையார் அவர்கள் முதுகலை பட்டதாரி. அவர்கள் தமிழ் வழி கல்வியின் வாயிலாக பயில்கின்ற ஏழை எளிய அந்த மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணாக்கர்களுக்கு தமிழ் வழி கல்வியிலாக பயின்ற மாணாக்கர்களுக்கு இலவச டியூஷன் எடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை திருப்பத்தூர் பகுதியிலே பெருமைக்குரிய வாழ்க்கையாக மாற்றி தந்த அவருடைய மகன்தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள். இவருடைய தந்தையார் பெயர் நாராயணன் அவர்கள். அவர்கள் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியிலே சிறப்பாக பணியாற்றி நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு மட்டுமல்ல, திருப்பத்தூர் தாலுகாவுக்கு பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி கல்வியினுடைய பெருமையை நிலைநாட்டியவர் என்று சொல்ல வேண்டும். இவர்களுடைய பள்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காரைக்குடியில் ராகவேந்திரா என்ற பெயரில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய முதல் மாணவர் சேர்க்கை என்பது என்னால் என்னுடைய உறவினருடைய குழந்தையை நான் முதலில் இவர்களுக்கு வழங்கி அந்த முதல் எழுத்து என்பது என்னுடைய எழுத்து என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதில் நட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன். 850 மாணவ மாணவியரோடு இந்த பள்ளி சீரோடும் சிறப்போடும் காரைக்குடி நகரத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பணத்துக்காக கல்வி விற்காமல் உண்மையிலே சேவை மனப்பான்மையோடு அறப்பணியாக செய்து இந்த குடும்பம் சிறப்பாக கல்வியை கற்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்து செயல்பட்டு காரைக்குடி மக்களுடைய எண்ணமெல்லாம் ஏற்கமறை நிறைந்திருக்கிறது என்பதை நான் எடுத்துச் சொல்லி, இவர்களுடைய மனைவி மரியாதைக்குரிய விஜய சங்கீதா என்எஸ்டிஎஸ்டி அவர்கள் முதல்வராக இருந்து பணி செய்கிறார் என்பதை கூறி, இது போன்ற பெரியோர்களை நாம் அழைத்து வந்து வாழ்த்துகின்ற போது நிச்சயமாக இவர்களைப் போல நாமும் உருவாக வேண்டும் என்று நம்முடைய கிரீஸ் கிளப் உறுப்பினர்களும் பேரன் பேத்திகள் எல்லாம் எண்ணங்களிலே ஏற்பட்டு அவர்கள் வளர்ச்சி அடைகின்ற போது இந்த சமுதாயம் வளர்கிறது, இந்த சமுதாயம் பெருமை பெறுகிறது. இந்த சமுதாயம் இலக்கியத்திலிருந்து விடுபட்டு நடப்பு காலங்களிலே சிறந்த சமுதாயமாக பொதுமக்கள் மத்தியிலே இது பெயர் பெறும் என்று கூறி, நிச்சயமாக நாம் அனைவரும் கல்வி ஒன்றுதான் நிலையானது, சிறப்பு மிக்கது என்பது இந்த நால்வரின் மூலமாக அறிந்து கொள்கின்ற மகத்தான உண்மையை நமக்கு நெஞ்சிலே பதித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.